அதானியை உடனடியாக இந்தியாவிலிருந்து நாடு கடத்துவதற்கோ அல்லது கைது செய்வதற்கான வாரண்டுகளை பிறப்பித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய நீதிபதிகள். இப்பொழுது அங்கிருக்கக்கூடிய குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கூறும் பொழுது அதானி மற்றும் அவருடன் துணையாக இருக்கக்கூடிய 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொது மற்றும் கிரிமினல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த 7 பேரையும் வணக்கம். அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது அதானி குழுமத்தின் மீது மற்றும் அதானியின் மீதும். அதானியை உடனடியாக இந்தியாவிலிருந்து நாடு கடத்துவதற்கோ அல்லது கைது செய்வதற்கான வாரண்டுகளை பிறப்பித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய நீதிபதிகள். இப்பொழுது அங்கிருக்கக்கூடிய குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கூறும் பொழுது அதானி மற்றும் அவருடன் துணையாக இருக்கக்கூடிய 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொது மற்றும் கிரிமினல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த 7 பேரையும் இந்தியா அமெரிக்காவினுடைய உடன்படிக்கையின்படி கண்டிப்பாக அமெரிக்க நீதிபதிகளால் வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் சொந்த நாட்டிலேயே கைதிகளாக வைக்கலாம் அல்லது நாடு கடத்தப்படலாம் என்கின்ற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் அதானியினுடைய விஷயம் என்கின்ற காரணத்தினால் இது எத்தனை நாட்கள் நீண்டு போகும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான அதானி குழுமம், அதானி கிரீன் எனர்ஜி போன்ற பல விஷயங்கள், அதானி போர்ட்டுகள், தற்போது அதானி ஏர்போர்ட்டுகள் பராமரிப்பது போன்றவைகள் அதானியின் கீழ் இருக்கிறது. அதானிக்கு பங்கு சந்தையில் மிகப்பெரிய விலை இருந்து வந்தது. ஆனால் நேற்று நடந்த பிரச்சனைகளில் 2.1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பங்கு விகிதம் சரிந்திருப்பதாக செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அதானிக்கு இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஹிண்டன்பர்க் மூலமாக மிகப்பெரிய அளவில் குடைச்சல் ஏற்பட்டதும் அப்போது பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அம்பானியும் அம்பானிக்கு துணையாக இருக்கக்கூடிய 7 பேர் மீதும் பொது மற்றும் கிரிமினல் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த அம்பானியினுடைய மருமகனும் அதில் இணைவார் என்பதுதான் இதில் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்களில் லஞ்சம் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆந்திர பிரதேசம், அதன் பின்பு ஒடிசா ஆகிய 2 மாநிலங்களில் மிகப்பெரிய அளவிலான அதாவது 2200 கோடி ரூபாய் லஞ்சம் அளித்திருப்பதாக, மிகவும் சக்தி வாய்ந்த சோலார் எனர்ஜிகளை வாங்குவதற்காக அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்திருப்பதாக தான் தற்போது இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் ஏன் இந்த வழக்கு தொடர வேண்டும் என்றால் அதானி மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த சோலார் எனர்ஜி இருப்பதாகவும் அதில் முதலீட்டாளர்களை முதலீடு செய்வதற்காக அமெரிக்காவில் இருந்தும் பல முதலீட்டாளர்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணமாக, பத்திரங்களாக, ஒயர் பிராடுகள் வரையிலும் நடத்தி இருப்பதாக தற்போது அதானி குழுமத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. 2 பில்லியன் அளவிற்கு அதானி கிரீன் எனர்ஜியை வைத்து சம்பாதித்து விட்டதாக தற்போது செய்திகள் கூறுகின்றன. அதில் 2200 கோடி ரூபாய் இதனை தொடங்குவதற்காக லஞ்சம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமரான நரேந்திர மோடி அதானியை பாதுகாத்து வருவதில் மிகப்பெரிய அளவிலான வல்லவர் என்று தெரியும். ஏனென்றால் மோடி வாழ்வதே அதானி அம்பானிக்காக தான் என்று இந்தியா முழுவதுமல்ல உலக நாடுகள் அனைத்திற்கும் தெரியும். இந்தியாவில் மக்கள் எரிந்து செத்தாலன, கலவரம் உண்டு செத்தாலன, அதானிக்கு பிரச்சனை என்றால் அதனை மீட்பதற்காக எந்த அளவிற்கும் செல்வார் நம்முடைய பிரதமர். சுவிஸ் வங்கியிலிருந்து கருப்பு பணத்தை கொண்டு வந்து மக்களுக்காக செலவிடுவேன் என்று கூறிய மோடி 2014 நாம் பார்த்த மோடி. ஆனால் 2024 அதே சுவிஸ் வங்கியில் அன்றை காட்டிலும் இன்றைக்கு கருப்பு பணங்கள் மிகப்பெரிய அளவில் சுவிஸ் வங்கியில் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை சம்பவம். சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு பணமும் வரவில்லை. அதானி அம்பானியுடைய வளர்ச்சி மிக அளப்பரியதாக இருக்கிறது. அவர்களுடைய வளர்ச்சியினுடைய விஷயங்கள், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஏமாற்று வேலைகள் தான் தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதனை ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம் தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் இந்தியா கண்டிப்பாக அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய சில தீர்மானங்கள், அங்கே கைது செய்யக்கூடியவர்கள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியா அமெரிக்காவினுடைய உடன்படிக்கையின்படி அங்கு ஒரு நபரை கைது செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டால் கண்டிப்பாக அதனுடைய நடவடிக்கைகளை இந்தியாவில் மேற்கொள்ள வேண்டும். அதானி மீது தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதானி குழுமம் நாங்கள் குற்றமற்றவர்கள், நாங்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கும் வரை நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று தெளிவாக கூறியிருக்கிறது. என்னவாக இருந்தாலும் இந்திய அரசாங்கம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.